இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இயேசு கூறுகின்ற வார்த்தை, நானே உலகின் ஒளி என்று சொல்கின்றார். ஆக இயேசு கிறிஸ்து ஒளி என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒளிக்கும் இருளுக்குமான வித்தியாசங்கள் என்ன என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இருளடைந்த இடத்திலே நாம் என்ன செய்வோம்? தடுமாறுவோம். இருளடைந்த அறையிலே நாம் இருக்கின்றோம் என்றால் நாம் நம்மை தொலைந்தது போல் எண்ணுவோம். எதை பற்றியும் ஒரு தெளிவற்ற நிலை இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஏனென்றால் இந்த இருளை பார்த்து பயப்படுகின்ற பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆக இருளிலே வாழாமல் நாம் ஒளிக்கு மாற்றம் அடைய வேண்டும், அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் விரும்புவது. ஏனென்றால் இயேசுவோடு நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கப் போவது அல்லது நமக்கு உதவுவது எது என்றால், உண்மை என்றால் என்ன என்று நமக்கு காண்பிக்கப் போகின்றார். எந்த பாதையிலே நாம் செல்ல வேண்டும் என்று வழிநடத்தப் போகின்றார். அவரோடு இருக்கின்ற பொழுது நம்பிக்கையையும் அமைதியையும் நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதுதான். ஆக ஒளியில் நடப்பது என்பது இயேசுவோடு இணைந்து வாழ்வது, அவரோடு உண்மையில் நிலைத்து நிற்பது, அவருடைய அன்பிலே அன்பை பகிர்ந்து கொள்வது, அவருடைய வழிநடத்துதலில் நம்முடைய வாழ்வை நாம் செலுத்துவது. இதுபோன்று எந்த சூழல் வந்தாலும், அதாவது உறவிலே பிரச்சனைகள், சந்தோஷங்கள் என்று எது வந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. ஆக பொதுவாக இந்த இருள் என்பதை நாம் விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பாவம், குழப்பம் மற்றும் ஆன்மீக பார்வையின்மை போன்ற நிலைப்பாடுகளை எடுக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் இருளில் நடக்கின்றோம், நாம் பொய் சொல்லுகின்ற பொழுது, பிறரை ஏமாற்றுகின்ற பொழுது, பிறர் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி அல்லது வஞ்சகத்தை நமக்குள் வைத்து பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற பொழுது, சுயநலத்தோடு நாம் வாழுகின்ற பொழுது, கடவுளை மறுதளிக்கின்ற பொழுது நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பொருள்படும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் அங்கே நிற்க வேண்டாம், கடந்து வாருங்கள், இருளை விட்டு ஒளிக்கு வாருங்கள். அவ்வாறு நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை, உங்களுடைய சந்தேகங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை, நீங்கள் செய்த கடந்த கால தவறுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை, எதிர்கால கவலைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கின்றார். என்றால் அவர் ஒளியாக இருப்பதல்ல, அவரே தான் ஒளி. ஆனால் பரிசேயர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த ஒளியை இழந்து விடுகின்றார்கள். காரணம், அவர்கள் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், மற்றவர்களை தீர்ப்பிட்டார்கள், தங்களுடைய அதிகாரத்தை மேன்மைப்படுத்தினார்கள், உண்மையையும் அன்பையும் தவிர மற்ற அனைத்தையும் செய்தார்கள். ஆகவே அவர்களால் அந்த இயேசுவை உண்மையாக புரிந்து கொள்ள முடியவில்லை, அந்த ஒளியை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே நமக்கும் இது ஒரு சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் பல நேரங்களிலே நாம் ஆலயத்திற்கு செல்கின்றோம், ஜெபிக்கின்றோம், விவிலியத்தை வாசிக்கின்றோம். ஆகவே இறைவனுடைய உடனிருப்பு நமக்கு இருக்கும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் உண்மையில் என்னவென்றால், நாம் நம்முடைய இதயத்தை இயேசுவிற்கு திறக்கவில்லை என்றால் அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுபோன்றுதான் பரிசேயருடைய வாழ்வும். அவர்கள் சட்டத்தை கடைபிடித்தார்கள், அதில் உள்ளவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் உண்மை எதுவென்றால் அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ள முற்படவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தங்களுடைய அதிகாரத்தை முன்னிலைப்படுத்தினார்கள், அதன் வழியாக மக்களை அடிமைப்படுத்தினார்கள். இதுபோன்ற செயல்களால் அவர்களால் உண்மையை, அந்த ஒளியை அடைய முடியவில்லை. அதுபோன்று இயேசு, நீர் எங்கிருந்து வந்திருக்கின்றீர் என்று கேட்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நான் எங்கிருந்து வருகிறேன், நான் எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக அவர் இறைவனுடைய திட்டத்தின் அடிப்படையிலே அவர் நமக்கு கொடுப்பது ஒன்றுதான், நம்பிக்கையோடு இருங்கள். ஏனென்றால் நான் தந்தையிடமிருந்து வருகின்றேன், வந்ததற்கான திட்டம் எனக்கு என்னவென்று தெரியும். இந்த நம்முடைய வாழ்வினுடைய முடிவு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனோடு ஒன்றித்து இருக்கப் போகின்றோம் என்பதை மையப்படுத்துகின்ற விதமாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது இயேசு ஒளியாக இருக்கிறார் என்பதல்ல, இயேசுவே ஒளி என்பது. அதுபோன்று நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அங்கே நின்று கொண்டிருந்தால் போதாது, அங்கிருந்து நாம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பது அழைப்பு. ஆக இயேசுவை அறிந்து கொள்வது என்பது கிளாரிட்டி, பீஸ் அண்ட் டைரக்ஷன், அதாவது ஒன்றை பற்றிய புரிதல், அமைதி மற்றும் வழிகாட்டுதல் போன்றவை நம்முடைய வாழ்வில் நடக்கும். பரிசேயர்கள் நாம் இருக்க வேண்டாம். அவர்களைப் போன்று பெருமை பாராட்டக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து
இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை நாம் முறித்து கொள்ள வேண்டாம். நாம் ஏதோ ஒன்றில் நாம் இழந்திருக்கின்றோம் என்றால் கிறிஸ்துவை நோக்கி திரும்புவோம். அந்த ஒளி நிச்சயமாக நமக்கு வாழ்வை கொடுக்கும், நம்மை பிரகாசப்படுத்தும். சிந்தித்தவர்களாக இந்த நாளிலே இறைவன் கரத்தில் நம்மை ஒப்புக்கொடு ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.